Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ஆப்பம் வித் சால்னா. யூசுவலா ஆப்பம் வித் தேங்காய் பால் வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே நார்மலா நம்ம செய்வோம். அதுக்கு பதிலா இந்த சால்னா வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்டே வந்து வேற லெவல். எங்க ஃபேமிலியோட ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம் வித் இந்த சால்னா தான். சோ அத உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ சால்னாக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 தக்காளியை சாப் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பேனை மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது சால்னாக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். இது ஆறுனதும் நல்லா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சால்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வேணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்னாக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ சால்னா வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆப்பம் செய்யலை அப்படின்னா இட்லி தோசையோடையும் இது சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஆப்பத்துக்குன்னு தனியாக மாவாட்டி அதை புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பேனை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஈவனாக இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி விட்டிங்க அப்படின்னா ஃபுல் சட்டிக்கும் வந்து அந்த ஆப்பம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஈவனாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ 1 மினிட்குள்ளே உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஆப்பம் வித் சால்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.